இதை சொன்னவுடன் வாப்பா பார்த்து மறுவார்த்தை எதிராக புள்ளை பேசல. புள்ளை எப்படி சொல்லி காட்டினா, கால சலாமுன் அலைக், வாப்பா உங்களுக்கு சாந்தி உண்டாட்டும், உங்களுக்கு அல்லாஹ்விடம் நான் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மிக நெருக்கமான இறக்க முடியவனாக இருக்கிறான். நான் பார்க்குறோமா இல்லையா, சில பேர் உண்மையான சத்திய கொள்கை தெரியும், இதுதான் அக்கீதா என்பதை தெரியும். அந்த அக்கீதாவை சரியாக அமுல்படுத்துகின்ற பொழுது வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வீட்டு நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வல்லமையும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வணங்கப்பட தகுதியான படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாவட்டும். வார்த்தைகளில் சிறந்த தெளிவான வார்த்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அவருடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலிலே உன்னதமான முன்மாதிரியான வழிகாட்டல் நபிமார்களில் இறுதி அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக நுழைவிக்கப்படக்கூடிய அனைத்து அனுஷ்டானங்கள் பித்ஆத்துக்கள், அனைத்து பித்ஆத்துக்களும் வழியேடுகள் இறுதியாக நரகத்தின் பாயிட்டு செல்லும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இந்த புனிதமான இந்த தருணத்திலே ஞாபகம் முட்டிக்கொள்கின்றேன். அன்பார்ந்த ஈமானிய சகோதரர்களே, நாமெல்லாம் ஃபர்து ஐன் அந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மிக விருப்பமான இடங்களில் ஒன்றான இந்த மஸ்ஜிதிலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதே போல நாளை மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவரையும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சோதனை மிக்க அந்த தருணத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அர்ஷுடைய நிலை 7 கூட்டத்தாருக்கு வழங்குகின்றான். அந்த நெல்லை பெறக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக நானும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களும் நீங்களும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் விதியாக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன், அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஆரம்ப பத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் நாமெல்லாம் இருக்கின்றோம். அதே போல் அரஃபாவுடைய நோன்பை நோற்ற வண்ணமாக இந்த ஆரம்ப பத்துடைய இறுதி ஜும்மாவை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். ஆரம்ப கட்டமாக இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு அதிகம் நாங்கள் ஷுக்குர் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் நாங்களாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அமல்களை செய்கின்றோமோ அந்த நோக்கத்துக்கான கூலியை வல்ல ரஹ்மான் எந்த விதமான குறையின்றி நிறைவாக தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகம் ஞாபகம் மூட்டப்படக்கூடிய ஒரு வரலாறு, வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் அதிகமாக ஞாபகம் மூட்டுங்கள். சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அதிகமாக ஞாபகம் மூட்டுங்கள். இந்த ஞாபகம் மூட்டல் என்பது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மனிதனை பொறுத்தவரை மறதி என்ற ஒரு நோயில் சிக்கப்பட்ட ஒருவனாக மனிதன் இருக்கிறான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக ஞாபகம் மூட்டு என்ற பகுதியை இஸ்லாத்துடைய மிக முக்கியமான பகுதியை அடையாளப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில்
துலிஜாவுடைய மாதம் வந்தாலே ஒரு நபியை ஞாபகம் ஊட்டுவது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக காணப்படுகின்றது. அவருடைய தியாகம், அவருடைய சகிப்புத்தன்மை, தாவாவுடைய நுணுக்கம், இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை வளமையாக ஒவ்வொரு துலிஜாவுடைய மாதங்களிலும் ஞாபகமூட்டப்படக்கூடிய ஒரு வரலாறாக காணப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக நபிமார்களுடைய வரலாறை சொல்லிவிட்டு நோக்கத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த வரலாற்றின் ஊடாக எங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன, எதற்காக ரப்புல் ஆலமீன் இந்த வரலாறை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லப்படுகின்றது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லப்படுகின்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லப்படுகின்றது. இந்த வரலாற்றை சொல்வதெல்லாம் நான் கேட்டுவிட்டு போவது நோக்கம் கிடையாது சகோதரர்களே. இந்த வரலாற்றின் ஊடாக எங்களோட வாழ்க்கை என்ன மாற்றம் வருகின்றது, இந்த மாற்றத்தின் ஊடாக நான் அடையக்கூடிய இலக்கு என்ன என்பதை நாங்கள் சுயப்பரிசு செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபிமாவுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த வரலாற்றில் அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கின்றது. மாகான ஹதீதை யுஃப்தரா, இந்த வரலாறு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கிடையாது. வலாக்கின் தஸ்தீக் அல்லது பைன எதைஹி, இந்த வரலாறு அனைத்தும் முன்னைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக அந்த வரலாறுகள் காணப்படுகின்றது. இதை ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு வஹுதவ் வரஹ்மத்தல் லிகௌமி யுமினூன், இதான் முக்கியமான ஒரு பகுதி. இந்த நபிமாவுடைய வரலாற்றின் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நேர்வழியையும் அதேபோல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஒரு முஃமின் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறான். அதில் மிக முக்கியமான ஒரு வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அவருடைய தாவாவுடைய பணிகளை மாற்ற நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாவாவுக்கு உறுதுணையாக இருந்த மனைவி, பிள்ளைகள் எப்படி தாவாவுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு என்னுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்களா, என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா, எந்த பிள்ளை மறுமையை ஞாபகமூட்டப்படக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கிறதா, என்னுடைய மனைவி தாவா என்று வருகின்ற பொழுது முகம் சுளிக்காமல் தைரியத்தோடு எனர்ஜியை தரக்கூடிய மனைவியா இருக்கிறாளா என்பதை இந்த வரலாற்றின் ஊடாக நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது தொழுகையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எத்துணை காரியம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ரோல் மாடல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்று கதைக்கு இடம் கிடையாது. அவரை தழுவிய வண்ணமாக எங்களுடைய அமல்கள் இடம்பெற வேண்டும். மாற்றமாக இடம்பெறுகின்ற பொழுது நான் பித்அத்தை நாங்கள் சொல்கின்றோம். மாற்றமாக ஏற்படுகின்ற நேரத்தில் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அடிப்படைக்கு போகின்ற நாங்கள் சொல்லி காட்டுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட இறை தூதையை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், கது காத்லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு. நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அவர் மாத்திரம் கிடையாது, வல்லதீன மஅஹு, அவரோடு இருந்த குடும்பத்தினர்கள் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை கொடுத்து கொண்டே போவான். வெற்றியை கண்ட பிறகு சோதனை திருப்பி தொடர்ச்சி ஆக்குவான். இறுதியா ரப்புல் ஆலமீன் அந்த சோதனையுடைய அந்த சந்தோஷத்தை அல் குர்ஆனில் வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் சோதனை சங்கிலித்தொடர்களாக வைத்துக்கொண்ட வரலாறுகளை அல் குர்ஆனில் மரியம் என்ற சூறாவில் இருந்து நாங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் சோதனை கொடுத்து கொண்டே வந்தான். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு சஹாபி கேட்குறாரு, அதிகமாக சோதனை உட்படுத்தப்படக்கூடியவர் யாரு? ஐயுன்னாஸ் அஷத்து பலா, மனிதர்களில் அதிகமாக சோதனைகள் பெறக்கூடிய யார் என்று சொன்னால் நபி அவங்க சொல்லிக்காடு அல் அன்பியா, நபிமார்கள் தான் அதிகமாக சோதனை உட்படுத்தப்பட்டவர்கள். நாங்களாம் ஒரு சாதாரண சோதனை வந்துவிட்டால் அல்லாஹ் மறந்து பேசுகிறோம். அதே போல் சந்தோஷம் வருகின்ற பொழுது வரக்கூடிய இறை சிந்தனை, சோதனை வருகின்ற பொழுது வரக்கூடிய அந்த துயரத்தின் வெளிப்பாடு, ஈமானை பலி கொடுக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். நபியை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனையின் போதெல்லாம் வெற்றி கண்டு தடையை கடந்து போன வரலாற்றை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மிகப்பெரிய ஒரு சோதனை தந்தையை ரப்புல் ஆலமீன் சோதனையாக கொடுக்குறான். பாருங்க, நாங்கள்லாம் இஸ்லாம் என்ற போர்வையில், இஸ்லாம் என்ற பெயரில்
சரியான அக்கீதா நான் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய தந்தை பித்ஆத்துக்களை செய்யக்கூடியவராக இருந்தால், என்னுடைய தந்தை பித்ஆத்துக்கு உடந்தையாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு கவலை வரும். நான் மாத்திரம் சுவர்க்கத்துடைய அமலை செய்ய வேண்டும், நான் எவ்வளவு நல்லமல்கள் செய்ய வேண்டுமோ அதே போல் என்னுடைய தந்தை நல்லமல் செய்ய வேண்டும். நான் எப்படி சுவர்க்கம் நுழைய வேண்டுமோ அதே போல் என்னுடைய வாப்பா சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை அனைவரும் உள்ளத்தின் ஆழமாக இருக்கிறது. அதே ஆசை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு தாவா பண்ணுவதற்கு முன்னால தந்தையிடமிருந்து தாவாவை ஆரம்பிக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு தாவா வீட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவாவுடைய முன்னுதாரணம் வீட்டில் இருந்து தந்தையிடம் இருந்து தாவாவை அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான், வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், நபியே இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றி ஞாபகமூட்டுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, உண்மையாளராக இருந்தார். உண்மை என்று சொன்னால் வாயால் செஞ்சு காட்டவில்லை, செயல்களால் உண்மைப்படுத்தி காட்டினார். சிறந்த ஒரு நபியாக இருந்தார். அற்புத வரலாற்றை மக்களுக்கு நீங்கள் உணர்த்துங்க. அந்தளவுக்கு ஒரு சோதனை மிக்க ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த விடயத்தை ரப்புல் ஆலமீன் வாப்பாவுக்கு செய்த தாவாவை ஆரம்ப கட்டமாக சொல்லி காட்டுகின்றான். இத் காலலி அபி, வாப்பாவை பார்த்து முகம் சுளித்து மகன் பேசவில்லை. சகோதரர்களே, தாவா என்பது அனைவரும் பண்ணலாம். தாவாவுடைய அணுகுமுறை என்பது நபிமாவுடைய வரலாற்று நாம் பார்க்கலாம். வாப்பாவுடைய அந்தஸ்து மீறப்படாமல், தந்தையுடைய அந்தஸ்து மீறப்படாமல் வாப்பா பார்த்து மகன் சொல்றாரு, வாப்பாவே அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. எப்படி தவா பண்றாங்க சொன்னா, ஒரே அடியில் நீ செய்வது பிழை என்று சொல்லவில்லை. நாங்கள் பித்ஆத்தை நாங்கள் முறிக்கப் போகின்றோம் என்று சொன்னால், பித்ஆத்தை இல்லாமலாக்க போகின்றோம் என்று சொன்னால், பித்ஆத்தை விடுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. பித்ஆத்துடைய விபரீதத்தை உணர்த்தப்பட வேண்டும். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் கடவுளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய பண்பு நீங்கள் வணங்கக்கூடிய இடம் இருக்கிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி எழுப்பினாங்க. எப்படி நீ வணங்கக்கூடிய கடவுளை அதை மாலா யஸ்மஉ கேட்காது, நீ என்னத்தை துவா கேட்டாலும் அதை கேட்டு அதை அமுல்படுத்தாது, வெறுமனே பொம்மையா இருக்கிறது, கேட்க முடியாத பார்க்க முடியாத எந்த விதமான பிரயோஜனத்தையும் உங்களுக்கு தர முடியாத ஒன்றை நீங்கள் கடவுளாக வணங்க போறீங்களா? எப்படி? அருமை தந்தையே, அருமை தந்தையே. வாப்பா பார்த்து மகன் தாவாவுடைய அடிப்படையை சொல்லி காட்டுறாங்க. அதே போய் அபத்தி, அருமை தந்தையே, இன்னி கது ஜாஅனி மினல் இல்ம், வாப்பாவே என்னிடம் ஒரு அறிவு வந்திருக்கிறது, இந்த அறிவு உங்களிடம் வராத ஒரு அறிவு எனக்கு வந்திருக்கிறது, எனவே ஃபத்தபிஅனி என்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, என்ன நீங்கள் பின்பற்றுங்க, உங்கள் நேரான ஒரு வழியை நான் காட்டுகின்றேன் என்று வாப்பாவுக்கான தாவா பிரச்சாரம் செய்கின்றார்கள். சில பேரை பாருங்க, வாப்பா மாற்றமாக இருந்தால், கொள்கைக்கு மாற்றமாக இருந்தால், சுன்னத்துக்கு மாற்றமாக இருந்தால், பித்ஆத்துக்களை செய்கின்ற பொழுது ஒழுங்கான முறையில் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்கள் செய்யப்பட வேண்டிய கண்ணியங்கள் மீறப்பட்டு தாவாக்கள் செய்யப்படக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னுதாரணம் கிடையாது. வாப்பாவுடைய கண்ணியம் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும், பிர்ருல் வாலிதைன் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகு தாவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிக்கின்றார்கள். சில பேர் சொல்லுவாங்க, லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுஆதூன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலா வலவ் கானு ஆபாஅஹும் அவ் அபுனாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். எப்படி சொல்வார்கள்? அல்லாஹ்வின் தூதரையும் யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை உண்மையான ஈமான்தாரிகள் விரும்பக்கூடிய நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. எப்படி? குடும்பமாக இருந்தாலும் ஈமான் என்று வருகின்ற பொழுது வெறுப்பது என்ற அடிப்படையில் ஒரு வெளியரங்கமான கருத்துக்களை சொல்கின்றார்கள். அன்பாந்தவர்களே, உண்மையான அர்த்தம் அந்த காரியத்தை நாங்கள் வெறுக்கணும். மாறா வாப்பா வெறுக்கிறதோ அதே போல சகோதரர்களை வெறுக்கிறதோ இப்படியான விடயங்கள் இடம்பெறக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு அழகான வழிமுறை, வாப்பாவுடைய கண்ணியத்தை சொல்லி காட்டி இந்த சிலை வணக்கத்துடைய விபரீதத்தை வாப்பாவுக்கு உணர்த்தக்கூடிய காட்சியை நாங்கள் அல் குர்ஆனில் பார்க்கலாம். ஒரு கட்டத்தை இப்ராஹிம் சொல்லி காட்டுறாங்க, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான்,
இங்கே ஷைத்தான் நீ வணங்காதீங்க, ஷைத்தான் என்பவன் நேரடி அல்லாஹ்வுக்கு ஒரு எதிரியா இருக்கிறான். இப்படியெல்லாம் தாவா பிரச்சாரத்தை வாப்பாவுக்கு மகன் சொல்லிக்கொண்டே போறாரு. ஒரு கட்டம் வருகின்றது, கால அராகிபுன் அந்த நாலிகத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே இதுவரை இந்த மூதாதையர்கள் வணங்கி கொண்டு வந்த அந்த கடவுளை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா, புறக்கணிக்கிறீங்களா? அதே போல லைல்லம் தன்தஹி, இந்த காரியத்தை நீங்கள் விடலன்னு சொன்னால், உங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை விடவில்லை என்று சொன்னால், ல அர்ஜுமன்னக்க, கல்லால் அடிப்பேன், உங்களுக்கு கல்லால் அடிப்பேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு நீங்கள் தூரமாக போய்விடுங்கள். வாப்பா மகனை பார்த்து கோபமா பேசி காட்டுகின்றார். இதை சொன்னவுடன் வாப்பா பார்த்து மறுவார்த்தை எதிராக புள்ளை பேசல. புள்ளை எப்படி சொல்லி காட்டினா, கால சலாமுன் அலைக், வாப்பா உங்களுக்கு சாந்தி உண்டாட்டும், உங்களுக்கு அல்லாஹ்விடம் நான் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மிக நெருக்கமான இரக்கமுடையவனாக இருக்கிறான். நான் பார்க்குறோமா இல்லையா, சில பேர் உண்மையான சத்திய கொள்கை தெரியும், இதுதான் அக்கீதா என்பதை தெரியும். அந்த அக்கீதாவை சரியாக அமுல்படுத்துகின்ற பொழுது வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வீட்டுச்சூழல். வீட்டுச்சூழல் எதிராக வாரது. சில நேரங்கள் கொள்கையை வெளிப்படுத்தினால் எனக்கு சொத்து கிடைக்காது, வாப்பா எனக்கு சொத்தை தரமாட்டார், வீட்டில் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காது, என்னுடைய வாழ்க்கை நிற்கதியாயிரும். இதுக்காக வேண்டி வாப்பா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த, வாழடியாக ஃபாலோ பண்ணி வந்த, பின்பற்றி வந்த பித்அத் என்று தெரிஞ்சும் சில பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சொத்துக்காக வேண்டி, உலக அற்பத்துக்காக வேண்டி மார்க்கத்தை அடகு வைக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும்தான் வேண்டிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணாங்க. உலக திருப்திக்காக அல்லாஹ்வை தியாகம் பண்ணவில்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அனைத்தையும் தியாகம் பண்ண அந்த வரலாற்றை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டக்கூடிய செய்தி நாங்கள் பார்க்கலாம். இந்த வரலாற்றின் ஊடாக தாவா என்பது எப்படி அமையப்பெறணும், அறிவுபூர்வமான அமைப்பில் தாவா அமையப்பெற வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த தாவாவுடைய அந்த பரவல் தன்மை அதிகரித்ததன் காரணமாக மன்னருக்கும் அரசருக்கும், அதாவது மன்னருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு விவாதம் நடைபெறுது. இந்த அளவுக்கு விவாதம் பாருங்க, லொஜிக்கலான முறையில் விவாதம் நடைபெறுது. அந்த மன்னர் கேட்கக்கூடிய கேள்வி அல்லாஹ்வுடைய பண்பை பார்த்து கேட்க, அல்லாஹ்வுடைய பண்பு எப்படி என்ற அமைப்பில் உடைய கேள்வி காணப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டக்கூடிய செய்தி நாங்கள் பார்க்கலாம். இது கால இப்ராஹிமு ரப்பியல் யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்புடைய மிக முக்கியமாக ரெண்டு பண்பை சொல்லி காட்டினாங்க. என்னுடைய ரப்பு என்பவன் உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன். இதை சொன்னவுடன் அந்த மன்னர் என்ன செய்கிறாரு, ரெண்டு பேரை அழைக்கிறாரு. கால உஹி வ உமீத், ஒருவரை உயிரோடு அனுப்புகின்றார், இன்னொருவரை கொலை செய்கின்றார். அப்போ கொலை செஞ்சு சொல்றாரு, நானும் உயிர்ப்பிக்கக்கூடியவன், நானும் கொலை செய்யக்கூடியவன், அப்போ நானும் அல்லாஹ் தானே என்ற முடிவுக்கு அந்த அரசன் வருகின்றான். அப்போ அப்படி லொஜிக்கலான ரீதியில் அந்த மன்னன் சொல்லுகின்ற பொழுது அதே பாயிண்டில் அதே வேலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவாவை அந்த வாயால் மூட வைக்கிறார்கள். எப்படி லொஜிக்கல் ரீதியாக பேசக்கூடியவனுக்கு லொஜிக்கல் ரீதியான பதிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவாவுடைய அணுகுமுறையாக காட்டுறாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னரை பார்த்து சொல்லி காட்டுறாங்க. கால இப்ராஹிமு ஃபைனல்லாஹ யத்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபத்தி பிஹா மினல் மக்ரிப். அரசனை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகின்றான். உனக்கு ஏழுமாக இருந்தால், உனக்கு ஆற்றல் இருக்குமா இருந்தால் நீ என்ன செய், மேற்கிலிருந்து சூரியனை உதிக்கச் செய். ஃபபுஹித்தல்லதி கஃபர், அதோடு அவனை நிராகரிப்பு அப்படி தோல்வியில் முடியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையான மிக முக்கியமான முறை. சில இடங்களில் நாங்கள் என்ன செய்யணும், லொஜிக்கல் ரீதியாக வருகின்ற பொழுது இஸ்லாமிய வரையறைகள் மீறப்படாமல் ஒழுங்கான முறையில் பதில் கொடுக்கப்படக்கூடிய நுட்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா ரீதியாக சொல்லி காட்டுறாங்க. அதே போல் தாவாக்கள் பண்ணுகின்ற பொழுது பல இடர்கள் வரும். சில நேரங்கள் தற்போதைய காலங்கள் கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாலே இலங்கையில் கூட பல உலமாக்கள் தியாகம் பண்ணினாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீட்டை விட்டு வெளியிறங்க முடியாது. அதே போல் அடி உதைகள், சிரத்தங்கள், அதே போல் இன்னா தொல்லைகள், அதே போல் இன்னல்கள்
பல விடயங்களை உலமாக்கள் அனுபவித்த வரலாறு நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் மிக முக்கியமான அடிப்படை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக முக்கியமான முன்னுதாரணம். தாவா என்று வருகின்ற பொழுது உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது. சில நேரங்கள் பல சோதனைகள் வரும். சோதனை வருகின்ற பொழுது ஒரு கணம்குள்ள நாங்கள் ஈமானை விடக்கூடாது. மிக முக்கியமாக எடுத்துக்காட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டம் வருகின்ற பொழுது நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் தள்ளக்கூடிய ஒரு காட்சி ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. இதுதான் மிக முக்கியமான பாடம். கொள்கையில் அதே இஷ்டவங்கள் இருந்தாங்க. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை சிறந்த பாதுகாவலவன் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய அமைப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ காணப்படுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தாவாவுடைய உயர்ந்த கட்டமாக இந்த சோதனை வருகின்ற பொழுது வெற்றியை கொடுத்த ஒரு வரலாற்றை அல் குர்ஆன் ஊடாக நாங்கள் பார்க்கலாம். தாவா என்று வருகின்ற பொழுது பல சோதனை வரும். சோதனைகளே, எந்த நேரத்தில் நாங்கள் தளர்ச்சி அடையக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, வைத்த காதை பின்னால் என்ன செய்யக்கூடாது, வச்சு கொண்டு போகக்கூடாது. உலக காரியத்துக்காக வேண்டி, உலக திருப்திக்காக வேண்டி எங்களுடைய அகீதாவை, எங்களுடைய சுன்னாக்களை எந்த நொடியிலையும் நாங்கள் விடக்கூடாது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் கிடையாது, ஏற்கனவே சொன்ன ஒரு அடிப்படை தான் வல்லதீன மஅஹு, இப்ராஹிமுடைய குடும்பம் மிக முக்கியமான முன்மாதிரியாக இருந்தாங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணத்தை முடிக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய சோதனையை கொடுக்கிறான். இந்த சோதனை என்பது நாங்கள் தற்போது கூட சமூகத்தில் வெளியிறங்க முடியாத ஒரு சோதனை. திருமணம் முடித்து 5 வருஷம் ஆகி புள்ள பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சோதனை சகோதரர்களே. திருமண வைபவத்துக்கு போக முடியாது, பொது இடங்களுக்கு போக முடியாது. போனால் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, எங்களை விட பெண்கள் அதிகமாக கேட்கப்படுறாங்க, ஏதாவது விசேஷம் இல்லையா, ஏதாவது பிள்ளைகள் வர்றதுக்கு செக் பண்ணி பார்த்தீங்களா, ஏதாவது டாக்டர்களை மீட் பண்ணீங்களா, பல கேள்விகள் கேட்டு மனசை உடைக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். பிள்ளை பாக்கியம் என்பது சாதாரண பாக்கியம் கிடையாது. இந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் யாரை வைத்து சோதிக்கிறான்? நபிமார்களை வைத்து சோதிக்கிறான். இந்த அளவுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பால் கையேந்தி துஆ செய்றாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. சும்மா பிள்ளைய கேட்கல சகோதரர்களே, நாங்கெல்லாம் எங்களோட சொத்துக்கு வாரிசுத்தவன்னு கேட்போம். அதே போல வெளியிறங்கி போனால் இன்னாருடைய வாப்பான பேர் எனக்கு கிடைக்கணும் என்ற ஆசையில், உலகத்துடைய ஆசையை வைத்து புள்ளை நாங்கள் எதிர்பார்ப்போம். நபிமார்கள் எதிர்பார்த்த எல்லாம் என்ற தாவா பணி அப்படியே முற்றுப்புள்ளி இல்லாமல் தமா போட்டுக்கொண்டு போகவே வேண்டும். அதுக்கு எனக்கு சிறந்த ஒரு வாரிசு தேவை. அது எப்படி வாரிசு? துர்ரியத்தன் தய்யிபா, தூய்மையான பரிசுத்தமான சந்ததியை தாயா அல்லாஹ். இவ்வாறு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஃபனாதத்துல் மலாயிகத்து ஓ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். ஒரு கட்டத்தை மலக்குமார்கள் வாராங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார். அன்னல்லாஹ் யுபஷ்ஷிருக பி யஹ்யா முஸத்திகன் பி கலிமத்தி மினல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மலக்குமா ஊடா ஒரு பஷாரத்தை சொல்லி காட்டுகின்றான். ஜக்கரியாவே, உனக்கு யஹ்யா என்ற குழந்தையை நன்மார நான் தரப்போகின்றோம். இதை சொன்னவுடன் ஜக்கரியா சொல்லி காட்டுறாங்க, யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ச்சி ஆயிட்டே, நான் முதிர்ச்சி என்ற பருவத்தில் நான் இருக்கிறேனே, ஒம்ராத்தி ஆக்கிர், என்னுடைய மனைவி மலடியா இருக்கிறாளே, எப்படி எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும்? சயின்டிஃபிக்கான ஒரு விடயம், விஞ்ஞான ரீதியான விடயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் மலக்குமா ஊடாக, அல்லாஹ் எதை நாடுறானோ அதை செய்தே தீருவான். புள்ள பாக்கியம் 8 வருஷம் இல்லையா 10 வருஷம் புள்ள கிடைக்கலாம். நம்பிக்கை தளர்வடையக்கூடாது, உறுதி அறிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலியான புள்ளையேத்தா. சும்மா ஒரு சாதாரண புள்ளையை கேட்கல, ஒரு சாலியான புள்ளை. இந்த அளவுக்கு என்று சொன்னால் 80 வயசுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வயசு சொன்ன சகோதரர்களே, 30 வயசு மாதிரியா? நாங்கள்லாம் சொல்லக்கூடிய காரணங்கள் முடிச்சு 8 வருஷம் 10 வருஷம் சாதாரணம் நாங்கள் சொல்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வயசுக்கு பிறகு புள்ளை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னால் அவருடைய உடல் கட்டமைப்பு எவ்வாறு இருந்திருக்கும்? அபூர்வமான ஒரு கட்டமைப்பு. அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டிய தாரியாத்திலே வருகின்றது. மலக்குமார்கள் வருகின்றார்கள் பஷாரத்தை சொல்வதற்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
குடும்பத்தை பராகையில் அகிலி குடும்பத்தை விரண்டு ஓடி எந்த அளவுக்கு இளமையான காளை கண்டை எடுத்து சமைச்சு மலக்குமா முன்னால் வைக்கிறாங்க. மலக்குமார்கள் சாப்பிடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது. மலக்குமா சொல்றாங்க, வகாலுல்லா தஹப், இப்ராஹிமே நீங்க பயப்படாதீங்க, உங்களோட துவா கபூல் ஆயிட்டு, உங்களுக்கு மகன் கிடைக்க போகிறாரு. எப்படி? ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க மகன், வாப்பாவுக்கு ஏற்ற ஒரு மகன் கிடைக்க போகின்றாரு என்ற பஷாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மலக்குமார் சொல்றாங்க. மனைவி முகத்தை அடிச்சு கொண்டு வராங்க. எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியமா, நான் ஒரு மலடியா இருக்கிறேனே, என்ன நான் வயது முதிர்ச்சியா இருக்கிறேனே. அந்த நேரத்தை சொல்றாங்க, அவ்வாறு தான் நடக்கும். அல்லாஹ் நாடி விட்டான்னு சொன்னால் எந்த விதமான விடயமும் தடையா இருக்காது. மிக முக்கியமான வரலாற்று ரப்புல்லாஹ் சொல்லி காட்டினான். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரம் கிடையாது, பிறந்த குழந்தை பால்குடி பருவம், யாருக்கும் புள்ளை பிறந்து 6 மாசமோ அல்ல 1 வருஷமோ ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு கூட மிச்சம் கவலை வரும். அதே போல் நாட்டை விட்டு பொருளாதார நோக்கத்துக்காக வேண்டி போவதா இருந்தால் கூட எவ்வளோ பெரிய ஒரு கவலை வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையை அதோடு முற்றுப்படுத்தப்படவில்லை. அல்லாஹ் ரொம்ப அடுத்த சோதனையை போடுகின்றான். உங்களோட மனைவியையும் உங்களோட பிள்ளையையும் அன்றைய மக்கா இப்போதான் அனைத்து கனிகளும் இருக்கிறது, அனைத்து வீடு வசதிகளும் இருக்கிறது, எந்த விதமான குறைபாடுகளும் மக்காவில் காண முடியாது. அன்றைய கால மக்கா எந்த விதமான விளைச்ச நிலம் கிடையாது, புட்பூண்டுகள் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை வருகின்றது, உங்களோட மனைவியையும் உங்களோட பிள்ளைகளையும் அதே இடத்தை விட்டுட்டு நீங்க போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த விதமான விடயத்துக்கும் பின்வாங்கவில்லை. அல்லாஹ் சொன்னவுடன் மனைவி விட்டுட்டு போறேன், மனைவிக்கு சாப்பாடு யார் தாரது? மனைவி விட்டுட்டு போனால் கண்ணு கட்டிய தூரது யாரும் இல்லை, மனைவிக்கு பாதுகாப்பு யாரு என்ற கேள்வியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதன்மைப்படுத்தவில்லை. அல்லாஹ் சொன்னானா, இது கால ரப்பு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல்லா சொல்லி காட்ட, இப்ராஹிமே நீங்க அல்லாஹ் கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட விடயத்தில் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சொல்லி காட்டுறான். மறு வார்த்தை இடமே கிடையாது. அல்லாஹ் சொன்னானா கட்டுப்பட்டாங்க. எத்தனை தடவை அல் குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம். தொழுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் டைமுக்கு தொழுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விடயத்தை கூட அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிக்கவில்லை. விட்டுட்டு போற நேரம் கொள்கை உறுதியான மனைவி கேட்குறாங்க, அதாவது இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, என்ன நீ விட்டுட்டு போறீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா? இப்ராஹிமை சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ ஒரு போதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இந்த கொள்கை உறுதி யாரிடமிருந்து வந்தது? ஒழுங்கான கணவன், கொள்கை உறுதியான கணவன், சிறந்த குடும்ப அமைப்புடைய தலைவன், குடும்ப அமைப்பினுடைய கணவன் சிறந்த முன்னுதாரணம் இருந்தால் மனைவி ஒட்டோவாக திருந்து விடுவாள், பிள்ளைகள் ஒட்டோவாக திருந்து விடுவார்கள். மிக முக்கியமான வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் சோதனை அனுபவிக்கவில்லை, மனைவி அனுபவித்தாங்க. அதே போல் மகானா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிச்சாங்க. அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 திசையிலையும் சோதனை அனுபவிச்சாங்க. ஒரு கணமும் கொள்கையை விட்டு பின்தங்கி போகவில்லை, அதே உறுதியோட சோதனை வெட்டிட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, எப்படி கட்டமாக இருந்தாலும் கொள்கை நாங்கள் உறுதியாக இருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகள் அல்லாஹ்வை கட்டுப்படக்கூடிய தன்மை அனைத்திலையும் பிரதிபலிக்க வேண்டும். தொழுகையாக இருந்தாலும் சரி, அதே வியாபாரமாக இருந்தாலும் சரி, அடுத்தோட பேசக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி, பண்பாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோமோ அதே கொள்கை உறுதியில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள்புரியும் பிரார்த்தனை முடித்துக் கொள்கின்றேன். வாஹி தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, முதலாவது ஹுத்பாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவுடைய நுணுக்கம், அதே போல தந்தையுடைய கண்ணியங்கள் மீறப்படாமல் எப்படியான அமைப்பில் தாவா காணப்பட்டது, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய சோதனையின் பொழுது எந்த அளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் என்ற விடயத்தை முதலாவது ஹுத்பாவில் நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். அதே போல் 2வது ஹுத்பாவில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பார்த்துவிட்டு ஜும்மாவுடைய உரையை முடித்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் கருதுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே பார்த்த அடிப்படையில் கது காத்லக் முஸ்வத்துன் ஹசனத்து ஃபி இப்ராஹீம
வல்லதீன மஅஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் அழகிய முன்னுதாரணம் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, வல்லதீன மஅஹு, அவரோடு இருந்த மனைவி, அதே போல் அவரோடு இருந்த பிள்ளைகள் அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கின்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டினான். ஒரு கட்டம் வருகின்றது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை நோக்கி ஒரு அபிப்பிராயத்தை கேட்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கனவை கொடுக்கின்றான். நபிமாருடைய கனவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கனவை போல கிடையாது. அவருடைய கனவு என்பது ஒரு நபித்துவம், அதாவது ஒரு வஹியாக இருந்தது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவை காண்கின்றார்கள், தண்ட பிள்ளை தான் அறுப்பதைப் போல கனவை காண்கின்றார்கள். இந்த கனவை கண்டவுடன் மகனை பார்த்து சொல்கிறார்கள், மகனே, நிச்சயமாக நான் உன்னை அறுத்து பலியிடக்கூடிய காட்சி நான் கனவுலே கண்டேன். பம்பூர் மாதா தரா, உங்களோட அபிப்பிராயம் என்ன? நான் இப்போ அறுத்து பலியிட்ட காட்சி நான் கண்டுட்டேன். இப்போ இது ஒரு வஹியான அமைப்பில் மகனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, உங்களோட அபிப்பிராயம் என்ன? அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடன் வாப்பாவுக்கு மறுபேச்சு கிடையாது. மிகப்பெரிய ஒரு உதாரணம், வாப்பாவும் மகனும் எப்படி இருந்தாங்க. வாப்பா சொன்னவுடன் மகனுடைய அடுத்த கட்ட அமைப்பு எவ்வாறு இருந்தது, நாங்கள் இந்தளவுக்கு யோசிக்க தேவையில்லை. மகன் ஒரு ஃபோனில் மூழ்கி கொண்டு இருக்கிறான், அல்லது தேவையில்லாத ஒரு பாவனை மூழ்கி கொண்டு இருக்கிறான், அல்லது சமூகங்கள் புறக்கணிக்கக்கூடிய விடயத்தை என்னுடைய மகன் விரும்பி செய்கின்றான். தந்தையை அறிக்கக்கூடிய நான் என் மகனை பார்த்து இதை விடு என்று சொல்லுகின்ற பொழுது மகனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது? சில மகன்கள் வாப்பாவுக்கு அடிக்கப் போகின்ற காட்சியை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் வாப்பா சொன்னால் மறுவார்த்தை பேசி அதை முறியடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை வளர்ப்பு என்பது சிறந்த ஒரு முன்னுதாரணம். வாப்பா சொன்னவுடன் பிள்ளை வாப்பாவுக்கு மறுபேச்சுக்கு இடத்தை விடவில்லை. வாப்பா சொன்னவுடன், வாப்பாவே உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ் எதை ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளை அறுத்து பழியக்கூடிய அந்த கட்டம் வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆச்சரியமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறான். வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாங்கள் இப்ராஹிமை கூப்பிட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டான். எப்போது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடை, அல்லாஹ்வுடைய அந்த கடமையை புள்ளை வாப்பாவும் சரிவர செய்கிறாங்க. புள்ளை அறுத்துப்படைய காட்சி நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபைனல் சோதனையுடைய வெற்றியை அந்த இடத்தை சொல்லி காட்டினான். புள்ளை பாக்கியது ஒரு சோதனை, மனைவி விட்டுட்டு போன ஒரு சோதனை, வாப்பா ஒரு சோதனையாக கொடுத்தது. அனைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆகி கொண்டு வாராரு. இறுதி சோதனை புள்ளை வைத்து ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். அந்த சோதனையும் வெற்றி காணக்கூடிய அந்த காட்சி ரப்புல் ஆலமீன் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாங்கள் அழைத்தோம். அழைத்து கது சத்தகத் ருஅய்யா, இப்ராஹிமே சத்தக்த ருஅய்யா, இப்ராஹிமே நீங்கள் கனவை நீ உண்மைப்படுத்துறீங்க. அதான் இன்னவுக்கான சித்தியக்கன் நபியா, இப்ராஹிம் என்பவர் வெறுமனை வாயால் மட்டும் உண்மைப்படுத்தவில்லை, செயல்பாட்டிலும் சொன்ன கனவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபேச்சுக்கு விடாமல் அல்லாஹ்வுடைய அந்த ஏவலை சரியான முறையில் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். சத்தக்த ருஅய்யா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவை உண்மைப்படுத்தினார்கள் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றீடாக ஒரு பலிப்பிராணியை கொடுத்து உதுகிய என்ற கடமையை ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சுன்னா முஅக்கதா என்ற அமைப்பில் கடமையாக்கியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாறு. இந்த வரலாறு என்பது குடும்பத்துக்கு முழு பங்கீடு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் கிடையாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவாவுடைய அனைத்து பங்குகளுக்கும் மனைவி காரணியாக இருந்தார்கள். எங்களுடைய தஅவாவுக்கு என்ற மனைவியுடைய பங்கு என்ன, என்னுடைய தஅவாவுக்கு என்னுடைய பிள்ளையுடைய பங்கு என்ன, இளமை பருவத்தை என்னுடைய பிள்ளை எவ்வாறு கழிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுக்கு செய்த தஅவா இளமை பருவம், சுடு ரத்தம். அதே போல் புரூஜில் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை இஸ்லாத்தை தழுவ வைத்த வரலாறு ஒரு இளைஞனுடைய வரலாறு. அதே போல் காஃபிர் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான், வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ் காமு ஃபகால் ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த அரசனுக்கு முன்னால் எந்த பயமும் இல்லாமல் அந்த குகைவாசி செய்த குகைவாசிக்கு உட்பட்ட அந்த இளைஞர்கள் அந்த மன்னனுக்கு முன்னால் ஏகத்துவ கொள்கை பயப்படாமல் சொன்ன ஒரு பருவம் இளைஞர் பருவம்.
அதே போல் அன்பார்ந்தவர்களே, இந்த பருவத்துடைய அபிப்பிராயத்தை, இந்த பருவத்துடைய தத்ரூபத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவாவுடைய அடிப்படை இளமை பருவம். அதே போல முதுமை பருவத்தை பிள்ளை கிடைக்கிறது. அதுலேயும் கூட இளமை பருவத்துடைய தாவாவில் எந்த விதமான சலிப்பும் ஏற்படவில்லை. அதே எனர்ஜியோட சோதை வெட்டியிட்ட சம்பவத்தை ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டினான்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு வரலாறு. அதான் கத் காலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் மிக முக்கியமாக முன்மாதிரி. அது மாத்திரம் கிடையாது, அவருடைய பிள்ளைகள், மனைவிகள் அனைவரும் எங்களுக்கு முன்மாதிரி. இப்படிப்பட்ட வரலாறுகள் எங்களோட வாழ்க்கையில் படிப்பினை ஏற்படுத்த வேண்டும். அதே போல வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த நொடியிலும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சரியான அந்த பாதையை விடாமல் சரியாக பயணிக்கக்கூடிய அந்த சரியான உள்ளத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தன் அருள் பிரார்த்தனை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.